ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான ஹெல்த்தி ஈவினிங் ஸ்நாக்ஸு ராகி பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ராகி ஆனியன் பக்கோடா. ஆனியன் இந்த மாதிரி 4 எடுத்துக்கிறேன் நான். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு மீடியமாக இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கடலை மாவுக்கு பதிலாக ராகி மாவு யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடு. நீங்களும் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல முறுன்னு, அது வேறு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி தழையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாகவும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தேவையான பக்கோடாவுக்கு தேவையான பொருள்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கட் பண்ணி வச்ச ஆனியன், அப்புறம் கருவேப்பிலை. இதுவே போதும். ராகி மாவு எடுத்து வச்சுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் வீட்டு மசாலாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டேன், இதில் ராகி மாவு கொட்டிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு டைமு. நல்லா எல்லா இடத்துலையும் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இதை ஃபுல்லாக ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவு கூட. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது பக்கோடாவுக்கு. மாவு நல்லா டைட்டாக தான் பிசைஞ்சு எடுக்கணும், பக்கோடா நல்லா வரும். இல்லைன்னா மாவு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். நம்ம யூடியூப் சேனல்லையும் கேழ்வரகு கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம் வீடியோ, ராகி மாவை யூஸ் பண்ணி. இந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் பண்ணித்தாங்க, நல்லா அதெல்லாம் ஹெல்த்தியான மெத்தடு எல்லாம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கேழ்வரகு மாவு. பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கிச்சு. தண்ணி இதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் வானல் ஹீட் ஆனப்புறம்
பக்கோடா பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உதிரி உதிரியாகவும் நாம் பிசைஞ்சு வச்சுருக்க ஆனியன் ராகி மாவு மிக்ஸிங்கை அப்படியே தூவி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் போடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நல்லா எல்லா சைடுமே நல்லா வெந்து வர வரைக்கும் எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்ல டார்க் கலராக வந்தப்புறம் எடுத்தால் போதும். பாருங்கள், இதுதான் கரெக்டான கலரு. அது வீட்டில் கடலை மாவு இல்லாத போது இந்த மாதிரி ராகி மாவை யூஸ் பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் டெக்கரேஷனுக்காக நாம் கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியான ராகி ஆனியன் பக்கோடா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.